ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு 1/4 கிலோ மட்டன் கொத்துக்கறி வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்த கொத்துக்கறியை வச்சு தான் நம்ம வடை ரெசிபி பார்க்க போகிறோம். இன்னைக்கு வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நல்லா கழுவி சுத்தமாக எடுத்து வச்சுக்கோங்க. அது கூட நல்லா பொடியாக நறுக்குன வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கழுவி சுத்தமாக நறுக்கி வச்சிருக்க கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு ஜார் எடுத்துக்கோங்க. அதில் 50 கிராம் மொச்சக்கடலை சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் சோம்பு, ஒரு பெரிய பச்சை மிளகாய், ஒரு 2-3 பல்லு பூண்டு எடுத்துக்கோங்க. போட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ இருக்கட்டும். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் ஆட் பண்ணிக்கிறேன். 2 டீஸ்பூன் மிளகாய் தூள், உப்பு 1 டீஸ்பூன், தேவைக்கேற்ப சேர்த்துக்கலாம். மல்லித்தூள் கொஞ்சம், கரம் மசாலா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம அரைச்சி வச்ச ஒச்சக்கடலையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கலந்து வச்சிருக்கிறத நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சிருக்கேன். இப்போ நம்ம வடை போட ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தட்டி எடுத்துக்கோங்க. எண்ணெயை மிதமான சூட்டில் வச்சுக்கோங்க. ஒரு பக்கம் நல்லா வெந்த உடனே திருப்பி போட்டுக்கலாம். நம்ம வடை அழகா ரெடி ஆயிருக்கு பாருங்க. இந்த பக்கம் திருப்பி போட்டுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சூப்பரான கொத்துக்கறி வடை ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்க. உங்களுக்கும் இதே மாதிரி மொறு மொறு வரும். நல்லா சாஃப்டாக உள்ள இருக்கும், வெளியே மொறு மொறுன்னு இருக்கும்.